ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி பௌர்ணமி. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவள்ளிதாயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குருவோட பரிகார ஸ்தல கோயில் திருவள்ளீஸ்வரர் ஜெகதாம்பிகை தாயாராங்க. இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி கோயில். நாளைக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப கூட்டம் வரும். ஏன்னா குருவோட பரிகார ஸ்தலங்களில் மிக முக்கியமான கோயில் தான் திருவள்ளிதாயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போயிட்டு வர வேண்டிய கோயில். யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே சிறந்த இடம் இந்த குருஸ்தலம், இந்த திருவள்ளிதாயம். கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு வாங்க. இன்றைக்கி போயிருந்தேன், கூட்டம் அவ்வளோவா இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் க்யூ இருந்தது. என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சன்னதியில் ப்ரீஸ்ட் இல்லை. 2 சன்னதிலையுமே சிவன் சன்னதிலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாங்க ப்ரீஸ்ட்டு. ஸோ ரஷ் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீஸ்ட் இல்லை. பட் நீங்கள் நாளைக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். லைன் க்யூவில் தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் கடகத்தில் குரு போயிட்டுருக்காரு. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு கடகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, மீனத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 3 வியாழக்கிழமை வாரம் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோயிலில் உங்களால் முடிஞ்ச பிரசாதங்கள் கொடுங்க. நிறைய பேர் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரிஞ்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர் சாதம்லாம் விநியோகம் வெளியில் அவங்களே வீட்டிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப விசேஷமாக இருந்தது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு நிறைய சாப்பாடு போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலில் எல்லாருமே போயிட்டு குரு பகவானோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வேண்டிக்கிறவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் சனி வக்கர பயிற்சியில் இருக்கார். சனியோட பார்வையில் குருவும் இருக்கார் இப்போ திரிகோண பார்வையில். ஸோ முடிஞ்சால் இந்த வாரத்தில் வர வாரத்தில் இல்லை நாளைக்கு கூட நீங்கள் போயிட்டு வாங்க. இன்றைக்கி ஆடி பௌர்ணமி, சிவபகவானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயில் போயிட்டு வந்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி வக்கர பலன்கள் நான் போட்டுட்ருக்கேன் நம்ம வீடியோவில். பொது பலன்கள் போட்டால் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் பெறும் 4 ராசிகள் சனி வக்கரம் மூலமாக அப்படின்னு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஷின்ஸ் கேளுங்க, எதிர்பார்த்துட்டுக்கோங்க கொஷின்ஸ்க்குனா. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் போடுறேன். ஸோ யாரெல்லாம் என்னென்ன கோயிலுக்கு போயிருந்தீங்க இன்றைக்கி குரு பௌர்ணமி ஆடி மாதத்தில் யாரெல்லாம் என்னென்ன கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம். நிறைய டாபிக்ஸ் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.